அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப எல்லாருக்குமே கேள்விக்குறி அப்படிங்கிறது இருக்குது. எல்லாருடைய கேள்விக்குறி, அதில் மேஷத்திற்கு சொல்லவே வேண்டாம். கேள்விக்குரிய எப்படியாவது மேஷத்துக்கு போட்டணுன்னு ஆசைப்படுறவங்க தான் உலகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட இந்த கேள்விக்குறிகளுக்கு பதில் கிடைக்குமா? இப்போ தான் பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்பில் நான் ஒரு ஃபெயிலியர் பர்சன் சார் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. மனசுக்குள்ளே எல்லாருக்குமே என்னென்னா இந்த ஃபெயிலியருங்கிறது எல்லாருக்குள்ளேயுமே வந்துக்கிட்டே இருக்கும். என்ன சார் எனக்கு மட்டும் என்ன சார் ஃபெயிலியர் ஆகுது? நான் எல்லாமே காலி பண்ணிட்டாங்க சார். என் லைஃப்பில் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டை நினச்சி நான் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவேன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த பாட்டிலெல்லாம் கூட சொல்லுவாங்களே, அந்த பக்கம் திரும்பினா நல்லது நடக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நானும் எந்த பக்கம் வேணாலும் திரும்பி பார்க்கலான்னு எப்படி வேணாலும், அதாவது தலை குப்புற நான் நடந்து போனாலும் பரவாயில்ல, ஜெயிச்சா போருங்கிற அளவுக்கு கூட போனேன். ஆனாலும் வெற்றி கிடைக்கல. நான் ஒரு ஃபெயிலியர் பர்சனாக இன்றைக்கி நிற்கிறேன். என் லைஃப்பில் நான் நினச்சது நடத்த முடியல அப்படின்னு யோசிக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கான பதிவு இது. நம்ம வாழ்க்கையில் ரெண்டே விஷயம். நாம் பார்த்து கேள்வி கேட்கணும். கண்ணாடி முன்னாடி போய் பாருங்கள். நீங்கள் தோற்கப்பட்டீர்களா? வாழ்க்கையில் தோற்கப்பட்டீங்களா? இல்லை வாழ்க்கையில் தோற்கடிக்கப்பட்டீர்களா? இந்த ரெண்டுக்குமே விடை இருக்குது. தோற்கப்பட்டோம் அப்படின்னா நம்ம எதுவுமே முயற்சி பண்ணாமல் ரொம்ப ஆசைப்பட்டு எல்லையை மீறி நமக்கு மேலே எதையோ யோசனை பண்ணி தோற்கப்பட்டிருக்கோன்னு அர்த்தம். தோற்கடிக்கப்பட்டிருக்கோம்னா எதிரிகளால் தோற்கடிக்கப்பட்டிருக்கோம். நாம் ஜெயிச்சிட்டா, நாம் நல்லா வந்துட்டா அவன் கீழே இறங்கிடுவான்னு திட்டமிட்டு சதிவிட்டு நம்மளை தோற்கடிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுதான் கேள்வி. இந்த கேள்வியை சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் கடவுள் நம்மளை காப்பாற்றுவாரான்னு தெரியும். புரியுதா? நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி ஃபெயிலியர் பர்சனாக நம்ம இருக்கிறோம்னா நம்ம ஒன்று தோற்றுருக்கணும், இல்லை அடிக்கப்பட்டிருக்கணும். இந்த நேரத்தில் கடவுளாவது நமக்கு கைவிடுத்து காப்பாற்றணும். ஒரு நிராயுத பாணியாக நிற்கிறோம் மேஷராசி. அப்போ இந்த மேஷராசியுடைய ஒரு பூர்வீக குணம் ஒன்று இருக்குது. நம்ம மனசில் ஒரு குணம். என்ன குணம்? எவ்வளவு தூரம் நமக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டாலும், ஒரு அசிங்கம் ஏற்பட்டாலும், இல்லை கல்லாவே, அதாவது சொல்லுவாங்க கஜானாவே காலியானா கூட வெளியில் காட்டிக்காமல் இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள். அப்போ நாம் தோற்கப்பட வாய்ப்பில்லை. இப்போ கவனிச்சிங்களா? நீங்கள் இப்போ தோற்கப்பட வாய்ப்பில்லை. ஏன்னா கௌரவத்தின் மீது பயங்கரமான நம்பிக்கை கொண்டவர்கள். நம்ம ஒரு இமேஜ் ஏற்றிட்டோம்னா அந்த இமேஜை வாழ்க்கையில் வெளியில் இறக்கவே கூடாது. செம கடன்காரனாக இருப்பாங்க. கடனுடைய உச்சத்தில் இருக்கும் மேஷம். இந்த கடனெல்லாம் எப்படி அடைக்கிறதுனே தெரியாது. ஒவ்வொருத்தரும் கடனில் எல்லாம் வெளியில் சொல்லுவான், எனக்கு இவ்வளோ கடன் இருக்குன்னு. ஆனால் மேஷராசிக்காரர்கள் தன் கடனை கூட வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கடன் இவ்வளோ இருக்குன்னு வெளியில் சொல்லி என்ன நடக்க போகுதுன்னு கேட்பாங்க. அந்த கடனை கூட எப்படி அடைக்கணும், கௌரவங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமானது மேஷத்திற்கு. அப்போ அவங்க தோற்கடிக்கப்படுகிறார்கள். அவங்க தோற்கலை. மேஷராசிக்காரர்கள் தோற்கலை, தோற்க முடியாது. தோல்விங்கிறதே அவங்க பக்கம் கூட வராது. இது முதல் விடை. தெரிஞ்சு போச்சா? அப்போ இந்த தோற்கடிக்கப்பட்டீர்களான்னு கேட்டதுக்கு பதில் வருது. அப்போ தோற்கடிக்கப்பட்டால்தான் நாம் இப்போ கடன்காரனாக இருக்கணும், நம்ம ஒரு ஃபெயிலியர் பர்சனாக வெளியில் வந்திருக்கணும். எங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோம்? இப்போ கடவுள் நம்மளை காப்பாற்றுவாரா, காப்பாற்ற மாட்டாரா? இப்போ அடுத்த கேள்வி, இப்போ எங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நம்ம மனசாட்சிக்கிட்ட பேசணும். இப்போ நீங்கள் பேசும்போது உங்கள் மனசாட்சி உங்கள் முன்னாடி நிற்கிறதா நினைக்கணும். அப்போ தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம். வாழ்க்கையில் இருக்கிற ஃபெயிலியரை சக்ஸஸ் ஆக்கலாம். உங்கள் லைஃப்பை சக்ஸஸ் ஆக்கணுன்னா இப்போ நீங்கள் உங்கள் மனசாட்சியோடு பேசினா தான் இதுக்கு ஒரு முடிவுக்கு வரும். நாம் தோற்கப்படலை. நம்ம நல்ல வியூகம் வகுக்கக்கூடிய நபர் தான் மேஷராசிக்காரர்கள். நல்ல வியூகம் வகுக்கக்கூடிய நபர், மற்றவங்களை எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய நபர்,
மற்றவங்களுக்காகவே சில விஷயங்களை அந்த காரியத்தை எப்படி நடத்தணுமோ அந்த வழியில் போய் நடத்தக்கூடியவர்கள், ஜகஜால கில்லாடிகள். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் தோற்கப்பட்டிருக்கிறாங்க, தோற்கடிக்கப்பட்டிருக்காங்கன்னா என்னமோ ஒரு விதி இருக்க. நானே தோற்றுருக்கேன்னா பெரிய விஷயமியா, என்னை தோற்கடிச்சு விட்டாங்க அப்படின்னா. பொதுவாக மேஷராசிக்காரவங்கள்ட்ட பேசும்போது எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன் பயப்படுவாங்க தெரியுமா? பாயிண்ட்டை நம்ம பேச்சிலே எடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் மேஷராசிக்காரர்கள். நம்ம எதிராளி என்ன பேசுகிறானோ அதை வச்சு அவங்கள மடக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட மேஷராசி ஃபெயிலியரை சந்திக்குதுன்னா பார்த்துட்டு சும்மா இருந்துட முடியுமா? அப்போ வாழ்க்கையில் வெற்றியே இந்த பக்கம் வராதா நமக்கு? இப்படிப்பட்ட மேஷராசி ஃபெயிலியரை சந்திக்கலாமா முதல்ல? அப்போ என்னமோ ஒரு விடை இருக்குது. இந்த என்னமோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பிட்வீன் கேப்பில் ஏதோ நடக்குது. அப்போ என்னன்னா, இன்னைக்கு மேஷராசி கடந்த 5 ஆண்டுகளாக மற்றவர்களுடைய கைப்பாவையாக இருந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்ம தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? மற்றவர்களுடைய கைப்பாவையாக. எப்பயுமே மேஷராசி ஒன்று நினச்சா நடத்தும். அது என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. 10 ரூபா பாக்கெட்டில் காசு இருக்காது, அது தீபாவளி கொண்டாடிடும், பொங்கல் கொண்டாடும். அதான் மேஷராசி. கல்யாணம் நடத்த முடியும். தனக்காக தன்னுடைய கௌரவத்துக்காக எந்த எல்லைக்கு துணியும். அதான் மேஷராசி. மற்றவனை இப்படி ஆட்டி படைக்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிதான் சொல்ல முடியும். கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். என்னடா இது, நம்ம இப்படி சுழட்டி நம்மளை வெளியில் வரவிடாமல் தடுக்கிறாங்களே, என்னுடைய ஒரிஜினாலிட்டியான எண்ணங்களை என்னால் வெளிப்படுத்திக்க முடியலையே, நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நான் செயல்பட முடியாமல் நிற்கிறேனே. இது மேஷராசியோட குமுறல். இதுக்கு காரணம் மற்றவருடைய கைப்பாவையாக நாம் இருக்கிறோம். இதுதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு அப்பாவாக இருந்தால் பிள்ளைங்க நம்மளை இயக்குறாங்க, பிள்ளைங்களுக்காக சில முடிவுகளை மாற்றுறோம், குடும்பத்துக்காக ஒரு மனநிலையை மாற்றிக்கிறோம். அம்மாவாக இருந்தால் அது மாதிரி, பிள்ளைகளாக இருந்தால் தன்னுடைய அப்பாவுக்காகவும் குடும்பத்திற்காகவும் உறவினர்களுக்காகவும் நம்மளுடைய மனநிலையை மாற்றிக்கிறோம். ஒரு வேலையில் இருக்கிறோம், அலுவலகத்தில் இருக்கிறோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுக்காக தன்னுடைய நிலையை மாற்றிக்கிறோம். அரசியலில் இருக்கிறோம், கூட்டணிக்காக நம்மளுடைய நிலைமையை மாற்றிக்கிறோம். சார் நான் ரியல் ஹீரோ சார், ஆனால் இந்த கூட்டணிக்காக என்னை ஜீரோவை ஆக்கிக்கிறேன், ஆனால் என் கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு பொறுத்துக்கிட்டு போகிறேன் சார். இதுதான் மேஷம். இன்றைய சூழ்நிலை பொறுத்து கொண்டு போகிறவர்கள். எவ்வளோதோ விஷயத்தை சின்ன கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது. இந்த பொறுமை இருக்கிறதுனால கடவுள் உங்களை காப்பாற்றுவார். அவ்வளோதான். இந்த பொறுமை இருக்கிறதுனால கடவுள் உங்களை காப்பாற்று. நீங்களா ஒரு பள்ளத்தை தோண்டி அதுக்குள்ளே போய் உட்காரல. மேஷம் என்றைக்குமே தனக்கு ஒரு குழியை வெட்டிக்காது. அப்படியே குழி வெட்டினாலும் அதில் எல்லாரையும் அள்ளி போட்டு மூடிடும். அதுதான் மேஷ ராசி. நான் அதுக்கு தான் முதல்ல சொல்லிட்டேன், கில்லாடிகள். அப்படிப்பட்ட இந்த மேஷமே இன்னைக்கு நிறைய விஷயத்தில் ஒரு 5 வருஷமாக நம்மளோட கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், நம்மளால் மற்றவங்க கெட்டு போயிடக்கூடாது, நம்மளால் நம்ம குடும்பத்துக்கு அவப்பெயர் வந்துடக்கூடாது, நம்மளால் நம்ம கட்சிக்கு அவப்பெயர் வந்துடக்கூடாது, நம்மளால் நம்மளுடைய சமுதாயத்துக்கு அவப்பெயர் வந்துடக்கூடாது. பொறுத்து போமுடா, பொறுத்து போமுடா, பொறுத்து போமுடான்னு பொறுமையாக இருக்கீங்க. பொறுமையாக இருக்கிறவங்கள கடவுள் கைவிடுவாரா? விடமாட்டார். இப்போ அவர் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குற டைம். நீங்கள் தோற்கப்படலை, தோற்கடிக்கப்பட்டிருக்கீங்க. காரணம், உங்களை வளர விட்டா இந்த உலகத்தில் தான் நல்லா இருக்க முடியாதுன்னு எதிராளிகளுடைய சூழ்ச்சி. நீங்கள் எந்த வியாபாரம் பார்த்தாலும் சரி, பள்ளிக்கூடம் படித்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, கலைத்துறையில் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இது பொருந்தும். நீங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிற ஆசாமி, நீங்கள் ஃபெயிலியரை கண்டிருக்கீங்க. இது வரைக்கும் வரலாறு காணாத ஃபெயிலியர் இந்த 5 வருஷத்தில் பார்த்துருக்கீங்க. சொல்ல முடியாமல் நிற்கிறீங்க. கௌரவத்திற்காக எல்லாத்தையும் மறைச்சிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்.
இப்படிப்பட்ட நம்மளை பற்றி தெரிஞ்ச ஆண்டவன் காப்பாற்றலைன்னா யார் காப்பாற்ற முடியும்? ஆண்டவன் காப்பாற்றுவான், நிச்சயமாக காப்பாற்றுவான். அதற்கான நல்ல நேரம் துவக்கம். நான் இப்போ கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறேன் இல்லையா, கடவுள் காப்பாற்றுவார். உங்களுடைய ஃபெயிலியரை சக்ஸஸ் ஆக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்? நம்ம யாருடைய கைப்பிடியில் இருக்கோமோ, யாருக்காக சில முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறோமோ அவங்கள ஒன்று கழட்டி விடணும், இல்லைன்னா நாம் வேற கூட்டணி வைக்கணும், இல்லைன்னா முனே வார்த்தை தான், ஒன்று அவங்கள கழட்டி விடணும், இல்லை வேற கூட்டணி வைக்கணும், இல்லைன்னா நம்மளுடைய கொள்கையை கொஞ்சோண்டு சிறிது அளவு அவர்களுக்காக மாற்றிக்கணும். இந்த மூணாவது நடக்காது. இந்த கொள்கையை மாற்றிக்கிற வேலையே மேஷத்திட்ட இருக்காது. அப்போ இந்த ரெண்டு தான் ஆப்ஷன், ஒன்று கழட்டி விடணும், இல்லை இன்னொருத்தவங்களோட கூட்டணி வைக்கணும். இது அரசியல் கட்சி இல்லை, வாழ்க்கை. அப்போ நம்ம குடும்பத்துக்காக இதெல்லாம் போயிடக்கூடாது, இதெல்லாம் போயிடக்கூடாது நினச்சி இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கோமே, அதெல்லாம் இப்போ விட்டுடணும். பார்த்துப்போம் அப்படின்னு விட்டுட்டா நீங்கள் ராஜா. அப்போ கடவுள் உங்களை காப்பாற்றுவார், உங்கள் கௌரவம் காப்பாற்றப்படும். நீங்கள் நினைக்கிற விஷயம் நல்ல விஷயம் நடக்கக்கூடிய காலம். இந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான காலம் துவங்குகிறது. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஜெயிக்க போகிறது. பல பேர் உங்கள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தாங்களே, அவங்களுடைய கையை விரலை உடைக்கக்கூடிய நேரம். அதனால் மேஷ ராசிக்காரர்களே கவலைப்படாதீங்க. தோற்கடிக்கப்பட்டாலும் கடவுள் உங்களை இப்பொழுது காப்பாற்றக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், முருகனை சரணடைங்க. முருகா முருகா முருகான்னு உருகாமல் வேண்டுங்க, உருகி வேண்டுங்க. முதல்ல சாதாரணமாக வேண்ட ஆரம்பிங்க, அப்புறமா உருகி வேண்டுங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் 6 படைக்கு அதிபதி. அந்த 6 படைக்கு அதிபதியான முருகப்பெருமான் ஒரு படையிலிருந்து உங்களை காப்பாற்றுவான். உங்கள் விதி மாற்றப்படுகிறது. நிச்சயமாக நல்ல நேரம் துவக்கப்படுகிறது. பல நாள் கனவு நிறைவேறப் போகிறது. நீங்கள் தோற்கடிக்கப்பட்டாலும் இப்பொழுது வெற்றி பெறப் போகிறீர்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும்.